அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. வணக்கம். தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரி தென்பெண்ணையை அடுத்து தமிழகத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருப்பது இந்த மார்க்கண்டை நதி. மார்க்கண்டை நதியானது கர்நாடக மாநிலத்தில் உருவாகி அங்கிருந்து தமிழகத்திற்கு வேப்பனப்பள்ளி வழியாக உள்ளே வந்து தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது. இந்த மார்க்கண்டை நதி தமிழகத்தில் அதாவது கர்நாடக எல்லையிலிருந்து தென்பெண்ணை ஆற்று வரை சுமார் 20 கிலோமீட்டருக்கு மேலாக பயணிக்கிறது. இந்த மார்க்கண்டை நதியின் மூலம் வேப்பனப்பள்ளி குருமப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் நேரடியாக 10,000 ஏக்கர் விவசாய நிலங்களும் மறைமுகமாக 25,000 ஏக்கர் விவசாய நிலம் நீர்ப்பாசன வசதி பெற்று வருகின்றன. கடந்த 3 ஆண்டுகளாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த மார்க்கண்டை நதியானது நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. குறிப்பாக இந்த மார்க்கண்டை வறண்டு கிடப்பதற்கு முக்கிய காரணம் மார்க்கண்டை நதியின் குறுக்கே கர்நாடக அரசு எர்கோல் என்ற பகுதியில் 120 அடி உயரமுள்ள ஒரு அணையை கட்டியுள்ளது. இந்த அணை கட்டிய பிறகு இந்த மார்க்கண்டை நதியில் நீரானது வெகுவும் குறைந்து பருவமழையின் போது சுமார் 3 ஆண்டுகளாக நீரின்றி வறண்டு காணப்படும் சூழ்நிலை நிர்வகிக்கிறது. தற்போது நாம் ஒளிப்பதிவாளர் காட்சி பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது குருமரப்பள்ளி அடுத்த மார்க்கண்டேய நதி பகுதியில் வறண்டு பாறை திட்டுகளாகவும் பாறைகளாகவும் காட்சி அளிக்கக்கூடிய இந்த பகுதி தான் மார்க்கண்டை நதி. நதியானது கடந்த 3 ஆண்டுகளாக நீரின்றி வறண்டு காணப்படுவ சூழலால் இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கடந்து நீர் ஆதாரமின்றி மிகவும் நீர் பாசனத்திற்கு கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நதியின் மூலமாகவே இப்பகுதி நிலத்தடி நீர் மட்டமும் கிணறுகளிலும் குடிநீருக்கும் பயன்படுத்தி வரும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மார்க்கண்டை நதியானது வறண்டு காணப்படுகிறது. குறிப்பாக கர்நாடக அரசு கட்டியுள்ள அணை காரணமாக இப்பகுதியில் நீர்வரத்து முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ள நிலையில் போதிய பருவமழை இல்லாததாலும் இந்த மார்க்கண்டை நதியில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளும் சேதமடைந்திருப்பதாகவும் பருவமழையான் வரப்போது நீரானது நேரடியாக தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது. மேலும் இந்த மார்க்கண்டை நதிக்கு கூடுதலாக ஆந்திர மாநிலத்திலிருந்து வரக்கூடிய திம்மம்மாறும் மேலும் கர்நாடக மாநிலத்திலிருந்து கூடுதலாக வரக்கூடிய குப்தா நதி ஆகிய 3 நதிகளுமே இந்த மார்க்கண்டை நதியில் கலந்து வருகிற நிலையில் இந்த 3 ஆறுகளிலும் தற்போது நீரானது முற்றிலும் வட்டு காணப்படுகிறது. இந்த நீர் ஆதாரத்தை பொறுத்து இந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விவசாயம் செய்து வரும் நிலையில் இதனால் இந்த 3 ஆண்டுகளாக வறண்டு காணப்படும் இந்த நதியால் இப்போது விவசாயிகளும் பொதுமக்கள் வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு எலினோ பாதிப்பு அறிவித்துள்ள நிலையில் இந்த நீர் ஆதாரத்தின்றி அந்த 3 ஆண்டுகளாக வறண்டு காணப்படும் நிலையில் தற்போது இந்த பகுதியில் நிறுத்த நீர்மட்டமும் கிடுகிடுன்னு குறைந்து வருகிறது. இதற்கு தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து போதிய பருவமழையின் போது ஆற்றில் நீர்த்தகத்தை ஏற்படுத்த கூடுதலாக தடுப்பணைகள் அமைக்க வேண்டும் எனவும் மேலும் அரசு உடனடியாக இந்த பகுதியில் ஒரு தடுப்பணைகள் மூலம் அணையை அமைத்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் பொதுமக்களின் பெரும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளருடன் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.